ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்து விலாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம இன்றைக்கி பீஃப் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பீஃப் 1 kg எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம கழுவிக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இனி அதை குக்கரில் போட்டுருவோம். இனி இது போடுறதுக்கு இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 4, இது எவ்வளோத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சாச்சு. இனி அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சதை நம்ம இந்த பீஃபோட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அதுவும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இதில் வேண்டாம்னா இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இனி தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி ஒரு 20 விசில் வரைக்கும் விடணும். மூடி வச்சு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிப்போம். 20 விசில் விட்டால் நல்லா பூ போல் வெந்து வந்துடும். அடுப்பில் வச்சாச்சு, நான் ஆன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வேலையை பார்ப்போம். நம்ம கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: 4 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இப்படி நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கணும் நீல வாக்கில். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நம்ம வதக்கிறதுக்கு போட்டுருவோம். அப்போ கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை 2, அப்புறம் கொஞ்சம் நல்லா மிளகு, பட்டை துண்டு, கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கணும். இனி நம்ம இதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இனி நம்ம இதில் வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, அதை கொஞ்சமாக போட்டுக்கணும். இனி நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு இனி மூடி வச்சுட்டா நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது வெந்து வந்துடும். மூடி வச்சுருவோம். இனி அதுக்கப்புறம் தக்காளியும் இதே போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பிறகு மேலே தூவுறதுக்கு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இதையும் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தேங்காய் எடுத்து அதை அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சாச்சு. நம்ம இந்த பக்கம் வெங்காயம் வெந்து வந்துட்டு ஒரு கிளறிட்டு அடுத்து இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி எடுத்து இதையும் சேர்த்துக்கோங்க. கிரேவி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா கொலையாக வெந்து வந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. அதனால் நல்லா கொலையிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது. அடுத்தது இதை மூடி வச்சுட்டு இங்கே நம்மளுக்கு 20 விசில் வந்தாச்சு. அவ்வளோதான். குக்கரை ஆஃப் பண்ணி வச்சுருவோம். நல்லா இதுவும் இந்த சைடு குழஞ்சி வந்தாச்சு. தக்காளி வெங்காயம் 2ம். இனி இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிண்டி விடணும்.
பச்சை மிளகாய் சேர்த்ததெல்லாம் நல்லா பச்சையாக வந்துருக்கு. டிஃப்ரெண்ட்டாக செய்வோன்னு செஞ்சேன். இது பச்சை மிளகாய் இதில் போயிட்டுனா போட்டதால் நான் வத்தல் பொடி சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பச்சை மிளகாய் மட்டும் போதும். நீ நல்லா கிண்டி விட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வச்சுக்கணும். அடுத்தது இதில் பொடிகள்லாம் போடலாம்ல, அது ஃபஸ்ட்டு மல்லிப்பொடி, வத்தல் பொடி போட மாட்டேன், அதனால் ஃபஸ்ட்டு மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இனி அடுத்து மீட் மசாலா, அது உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இனி உப்பு தேவைக்கிறப்ப அதே போல் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், இது மசாலாக்கள். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விடணும். நான் 3 ஸ்பூன் கிட்ட போட்டிருப்பேன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு வேக வச்ச பீஃபை இதில் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் எல்லாம் கிண்டி விடுங்க. இனி குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ப்ரெஷர்லாம் போயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. இனி பீஃபை தண்ணி எடுத்து வச்சுக்கணும். பீஃபை ஃபஸ்ட்டு போடும், அதில் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் போடணும். ஃபஸ்ட்டு பீஃபை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு மசாலா சேர்த்தப்பறம் இந்த ஸ்டேஜில் நம்ம பீஃபை போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பீஃபையும் ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டால் தான் மசாலாலாம் நல்லா பீஃபில் இறங்கும். நல்லா கொதித்து வரப்போ அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இனி இதில் நமக்கு தேவையான தண்ணி அதை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தண்ணியை. நான் ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கலாம், கட்டியாக தான் வைக்க போகிறேன், அதனால் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியாக வேணால் நீங்கள் நிறைய ஊற்றிக்கோங்க தண்ணி. இனி நம்ம இதில் தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதில் தேங்காய் ஒட்டிருக்கிறதால இதுலேயும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணியை ஊற்றிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இனி மூடி வச்சிருவோம், நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா செவந்து வரணும், எண்ணெய் மேலே மிதக்கிற அளவுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வருது. கிண்டி விடுங்க. மட்டன் எவ்வளோ அழகாக இருக்குது, பீஃப் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சாரி, மட்டன் வாயில் பீஃப் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது ஒவ்வொன்றா தூவி விட்டு நல்லா மூடி வச்சுக்கணும். கொத்தமல்லி, புதினா கிண்டி விடாமல் அப்படி வச்சிங்கன்னா இந்த இதில் உள்ள வாசல்லாம் அது நல்லா இறங்கும். கொதிக்குது.
பார்த்தீங்களா நல்லா செவந்து எண்ணெய் மிதக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பீஃப் கிரேவி ரெடி. எவ்வளோ அழகாக கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். ஆஃப் பண்ணி எடுத்த பிறகு நீங்களும் செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். சோறுக்கு, டிஃபன் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சிந்து விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். பாய்.